ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோ அப்படின்றது உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இது போல் ஒரு பிசியை வச்சுட்டு உங்களோட அதாவது உங்கள் ஃபேஸை காட்டாமல் நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுறீங்க. ஒரு சாஃப்ட்வேர் பற்றி எப்படி வந்து நீங்கள் டுட்டோரியல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, அது போல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்க புதுசாக வந்து மைக்ரோஃபோன் வந்து அப்படி வாங்குவாங்க. அப்படி வாங்கினாலும் கூட அந்த மைக் அப்படின்றது வாங்கும்போது அவங்க உங்கள் லேப்டாப்லேயோ பிசியிலோ ஒரு டெஸ்க்டாப்லேயோ வந்து அதை வந்து இன்சர்ட் பண்ணி அதை வந்து அவங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி நிறையா வந்து வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க நம்ம சேனல் போல். அது போல் இருக்கக்கூடிய சேனல்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்களுக்கு ஸ்டார்டிங்கில் வர ஒரு ட்ரபிள்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இது போல் மைக்ரோஃபோனை இன்சர்ட் பண்ணுவாங்க. இன்சர்ட் பண்ணாலுமே கூட அவங்க பேசக்கூடிய அந்த ஆடியோ அப்படின்றது அவங்களோட லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ பிசிலேயோ வந்து ரெக்கார்ட் ஆகாது. அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறதா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதிகபட்சம் 5 நிமிடங்கள் இந்த வீடியோக்கு வந்து செலவு பண்ணுங்க, ஓகேங்களா? உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த கண்ட்ரோல் பேனல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சவுண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த சவுண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மைக்கை வந்து அதாவது உங்களோட மைக்ரோஃபோனை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் வந்து காட்டும், டிஃபால்ட் டிவைஸ் அப்படின்னு காட்டும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் டிக் மார்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க கிரீன் கலரில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் மைக்ரோஃபோனை வந்து அந்த விஷயத்தை அதாவது மைக்ரோஃபோனை வந்து நீங்கள் வந்து மைக்ரோஃபோன் செட்டப் ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டோ உங்களோட வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ஏதாவது ஃபோன் கால் வந்து உங்கள் மொபைலில் இருந்தால் கூட உங்கள் லேப்டாப் அதாவது பிசி டெஸ்க்டாப் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, அதாவது அந்த சவுண்டால் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்து வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இதோட வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கும், ஓகேங்களா? இந்த விசிட்டை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீச் ரெகக்னைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு செட்டப் மைக்ரோஃபோன் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்க்டாப் மைக்ரோஃபோன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டியது நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து என்னோட மைக்ரோஃபோனை வந்து நான் வந்து விசிட் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு அப்படி காட்டுது. இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் அபவுட் நேச்சுரல் ஸ்பீக்கிங் வாய்ஸ். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த போல்டாக இருக்குல்ல இந்த வேர்டிங் வந்து நீங்கள் படிக்கிறது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து டைமிங் கவுண்ட் ஆகும். அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் வரது பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸோட டெசிபல் லெவல், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட விசாட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் வந்து ஃபினிஷ் அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மைக்ரோஃபோன் செட்டப் விசாட் அப்படின்றது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் உங்களோட ஸ்பீச் ரெகக்னைசேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? அப்படி எனேபிள் பண்ணால் கூட அதிகபட்சம் இந்த 2 விஷயங்களை பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணுங்கள். இது 3யும் நீங்கள் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே கூட ஈஸியாக சால்வ் ஆயிரும். அதாவது நீங்கள் இங்கே உங்களோட ஆடியோ அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் சேம் இதே கான்ஃபிகரேஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யூஸ் திஸ் டிவைஸ் எனேபிள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிசேபிள் இருந்தால் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்ததாக லெவல்ஸ் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் லெவலை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு சிலருக்கு அங்கே டிக்காக இருக்கும். இந்த 1 2 3 ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், பேஸ் பூஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனும் சரி, அதாவது ரூம் கரெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனும் சரி, அதாவது லவுட்னஸ் ஈக்குவலைசேஷன் அப்படின்ற ஆப்ஷனாக இருக்கட்டும். இது போல் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி அதாவது டிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற போல் வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுங்க, அப்ளை கொடுங்க, ஓகே கொடுங்க, ஓகேங்களா? இது கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்பவே வந்து ஈஸியாக சால்வ் ஆயிரும்.
ஓகேங்களா. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மைக்ரோஃபோனை இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை எனேபிள் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெக்கார்ட் ஆகக்கூடிய சவுண்ட்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் 2 மைக்ரோஃபோன் இருக்கும். அதே போல் மைக்ரோஃபோன் மட்டும் இருக்கும். அதில் வந்து நீங்கள் மைக்ரோஃபோன் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்து பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ உங்களோட வீடியோவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆடியோ கிளியரான ஒரு ஆடியோ குவாலிட்டியோட இருக்கும் அப்படின்றது நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய டெக் அப்டேட்ஸும் சரி, நிறைய டெக் சம்மந்தமான வீடியோஸையும் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை இணைப்பில் இருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.